இம்மாற்ற ரூலர் என்பவருக்கும் வர்மக்கலைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலிருந்து ஒருவன் வருவான் அப்படின்னு வந்து நாசுடாமஸ் சொல்றாரு. வரதாக இருந்தால் வர்மக்கலை தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வர்மக்கலை தெரியாம இப்ப நம்ம வந்து கல்கி அல்லது இம்மார்டல் ரூலர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேசினோம்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வர்மக்கலை தெரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் நெறைய. அணுகுண்ட போடுறான், அத போடுறான் அப்படின்னா, உன்ட்ட ஆயுதம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீ மத்த ஆயுதங்கள போட்டு உலகத்துல வந்து தாக்குறது இருக்கட்டும். முதல்ல வந்து இந்த வர்மக்கலையில இருக்க மெய்தீண்டா கலைக்கு நீ பதில் சொல்லு. சப்போஸ் ம். உனக்கு நீ உனக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா நீ தோத்துட்ட. அப்ப நீ ம். மண்டியிடணும். அப்ப நீ மண்டியிடணும். சித்தர்கள் கலைக்கு முன்னாடி நீ மண்டியிடணும். அதோட சரி. அதுக்கப்புறம் நீ வெப்பன்ஸ் எடுக்கணும். அமைந்திருக்கிறது. வர்மக்கலை ஆசான் சிவா ஐயாவோடு நான் உங்கள் நகுலன். வணக்கம். சுதந்திர தினத்துல வந்து மறுபடியும் சந்திக்கிறோம். அதுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. ஐயா சில இதுகள் வந்து கேட்டிருந்தாங்க. கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம இந்த அடுத்த சரி. நேரலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் குருவுக்கு ஒரு சரிங்க. வணக்கத்த தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் கேளுங்க. குரு சரிங்க. வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை, குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். சரணம். தாயின்றி உடலில்லை, தந்தையின்றி உயிரில்லை, குருவின்றி கலைகள் இல்லை, இறையின்றி இந்த பிரபஞ்சம் இல்லை, இந்த அடியனும் இல்லை, நம்ம யாருமே கிடையாது. சிறப்பு, சிறப்புங்க. குருவுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்குவோம். கோடான கோடி மக்களுக்கு, உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். அதே மாதிரி 33 தேவர்களுக்கும், சப்தரிஷிகளுக்கும், யோகிகளுக்கும் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். சொல்லுங்க. கேள்வி கேளுங்க. நன்றி, நன்றிங்க. இப்ப முதல் கேள்வி. இம்மாற்ற ரூலர் என்பவருக்கும் வர்மக்கலைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அது நீங்க இப்ப இம்மார்டல் ரூலர் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இந்த நாஸ்ட்ராடாமஸ் பிரெடிக்ஷன் பத்தி கேட்கிறீங்களா? நாஸ்டாடமஸ் பிரெடிக்ஷன்ல. ஏன்னா ஒரு ம். முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலிருந்து ஒருவன் வருவான் அப்படின்னு வந்து நாஸ்டாடமஸ் சொல்றாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து இந்த கல்கி புராணத்துல கல்கி வருவாரு. பாகவத புராணத்திலிருந்து கல்கி வருவாரு. வைகுண்டர் பிறக்கப் போகிறார். மெய்வெளிச்சானை ஆண்டவர்லேருந்து ஒரு தலைவர் ஒருத்தர் வரப்போறாரு. அப்புறம் வந்து கோரக்கர் சந்திர ரேகையில மன்னன் என ஒருவன் உலகாள்வான். அவன் தென்திரையில் வியாபித்து 18 சித்தர் பெருமக்களுடைய அருளை வாங்கி ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி சந்திரரேகை கடைசி பாடல் இருக்கு. தென்திரையில் வியாபித்து திகழ் ஒளி போல் திரட்டிச் சேர்த்து 11 சித்தொன்றாக மன்னன் என ஒருவன் உலகாள்வான் முற்றே என்று கோரக்கர் பாடல் வருகிறது. இப்ப இதனூடாக அந்த அந்த ஐயா இம்மார்டல் ரூலர் அவருக்கும் வர்ம கலைக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இம்மார்டல் ரூலர் பத்தி வந்து நாஸ்ட்ராடாமஸ் பெரிய அளவுல வந்து பேசப்பட்டாரு. எப்ப அப்படின்னா, நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் போச்சு. இத பத்தி பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி, அதுக்கப்புறம் இப்ப டாப் யூடியூப் சேனல்ஸ் மதன் கௌரி சேனல்னாலும் சரி, அல்லது அதுக்கப்புறம் நம்ம இந்த மாயன் ஸ்டுடியோ, அப்புறம் நெறைய பேர் ம். இத பத்தி பேசியிருக்காங்க. ஜோதிடர் பாபு ஐயா, அது மாரி நெறைய பேர் ஆமாங்க. வந்து இந்த ஆமா. இத பத்தி பேசியிருக்காங்க. பேசியிருக்காங்க. இம்மார்டல் ரூலர் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கடல் சங்கமிக்கிற ஒரு இடத்துல இருந்து தான் வருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப முக்கடல் ம். சங்கமிக்கிற இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய இந்தியாவ தான் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஏன்னா இந்தியா தான் வந்து இந்த 3 குறிப்பா அரேபியன் சி, பே ஆஃப் தமிழ்நாடு. பெங்கால். ஆமா. ஆமா. அதான் பே ஆஃப் குறிப்பா பெங்கால். தமிழ்நாடு. அதான் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்துருவோம் நம்ம. நம்ம இந்தியாக்குள்ள வருவோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுக்குள்ள போலாம். நம்ம இந்தியா தான் குறிக்கிறாங்க. பே ஆஃப் பெங்கால், அரபிக் சி, ஆமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன் ஓஷன். இது 3மே இருக்கு அப்படின்றது வருது. அப்ப ம். இதுல எங்க அப்படி நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கேரளா, கர்நாடகா, கேரளா இப்படி வந்துருது இந்த பக்கத்துல. ஓகேவா? ஆமா. அங்க வந்து அங்க வந்து அரேபியன் மதுரை. சி தான் இருக்குது. ஆமா. இந்த ம். ம். பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு இப்படி வருது. அப்ப நம்ம இந்த ம். தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப நார்த் சைடு நம்ம போறோம். அதாவது இப்ப நம்ம மதுரைய தாண்டி இங்க திருச்சிய தாண்டி அப்படி நம்ம போகும்போது, அது வந்து ஒரு நார்த் சைடுக்கு நம்ம அப்படி போயிர்றோம். அப்ப தென் தமிழகம் வந்து ஓரளவுக்கு கவர் ஆகி வருது. அப்ப இங்க வர்றதுக்கான ஒரு ம். வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அதே ம். மாதிரி இந்த தென் தமிழகம்னு நம்ம எடுக்கும்போது, அதிலயே வந்து நம்ம ஜூம் பண்ணி நம்ம உள்ள போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம ஸ்ரீலங்காவும் இருக்குது. பட் ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஒரு ஐலேண்டா இருக்குது நமக்கு. ஒரு இருக்கனால நம்ம ஆமா. அத நம்ம குறிப்பிட்டு சொல்லவும் முடியாது. ஸோ இப்ப ஆமா. 3 ஆமா. கடலும் சங்கமிக்கிற இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு ஊர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னு நம்ம பார்த்தா, அது வந்து இப்போதைக்கு வந்து அது கன்னியாகுமரி மாவட்டமா தான் இருக்கு. குமரி மாவட்டமா தான் இருக்கு. சரிங்க. ம். அப்ப ம். குமரி மாவட்டத்த பத்தி அ வந்து ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குமரி மாவட்டம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து குமரி மாவட்டம் அப்படின்றது வந்து அ நம்ம
குமரி கண்டம் அப்படின்ற ஒரு கான்டினென்ட் வந்து இருந்ததாகவும், அது வந்து கடல் கோள்களால போனதாகவும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொன்னு நெறைய விஷயங்கள் வந்து ம், குமரி மாவட்டத்துல இருக்கு. அதே மாரி இந்த ம். வர்மக்கலை நம்ம சொல்லும்போது, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இந்த இம்மார்டல் ரூலர் இத பத்தி. எனக்கு இந்த பிரெடிக்ஷன்ஸ் இம்மார்டல் இது ஒழுக்கம். ஆமா. ம், இதுக்குள்ளலாம் நான் போனது கிடையாது. ஏன்னா, இப்ப நமக்கு என்ன வேணும்னாலும் இப்ப பிரெடிக்ஷன் நம்ம சொல்ற மாரி தான், இப்ப நம்ம ஐயாவுடைய குரு வாக்கு அப்படின்னு இருக்கு. இப்ப குரு வாக்கு இப்ப ஐயா வந்து ம், நோக்குவரும் ஆசான் அப்படின்னும்போது, நம்ம பார்வையால ஒருத்தர வந்து வீழ்த்துறது மட்டும் கிடையாது. முக்காலத்துக்கும் அவர் ஐயாவால டிராவல் பண்ணி போக முடியும். ஒரு செகண்ட்ல வந்து போயிட்டு வருவாரு. ம், சொல்லவும் செய்வாரு. எங்களுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 10 வருஷமா வந்து ம், மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இலவசமாவே வந்து நம்ம ம், நோக்கோர்ம கோயில்னு நமக்கு இருக்கும். நமக்கு மதுரை பக்கத்துல. அதுல வந்து ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ரீ தென்கையில பெருமாள் கோயில். அதுல சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப தற்சமயத்துக்கு கொஞ்ச நாள் அத நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஏன்னா மக்களுக்கு சொல்லியிருக்காரு. மக்கள் அத பத்தி எதுவுமே கண்டுக்கல. ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது அப்படின்றனால விட்டுருக்காரு. மத்தபடி ஐயா வந்து இப்ப அவரே வந்து சொல்லுவாரு. அப்ப இந்த பிரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நாஸ்ட்ராடாம்ஸோட பிரெடிக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதிலயுமே சரிங்க. சொல்றாங்கல்ல 80% ஒரு ஆமாமா. 7% தான் சொல்றாங்க. ஆமா. அதனால அதுவே நம்ம ஆமா. நம்பிட்டு இருக்கவும் முடியாது. ஓகேவா? அப்ப முடியாது. நீ இப்ப கேட்ட கேள்விக்கு நீங்க குடுத்த இந்த தலைப்பு பார்க்கும்போது, அப்ப இப்படி ஒருத்தர் வரலாமா? வாய்ப்பு இருக்கா? அப்படின்றது வந்து பார்க்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க. பட் வர்மக்கலையோட எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா வர்மக்கலை தெரிஞ்சிருக்கும். ம், வர்மக்கலை தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒருத்தர் வந்து வரதாக இருந்தால், வர்மக்கலை தெரிஞ்சிருக்கும். ம். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வர்மக்கலை தெரியாம வர முடியாது. ஏன்னா இல்லம்மா அடுத்து வர்மக்கலைன்றது கத்துக்க வருவார். ஒண்ணு தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் மறுபடியும் இப்போ கற்றுக்க வருவார். அப்படி ஆமா. எடுத்துக்கலாங்களா? ஆமா. இப்ப கத்துக்க வருவார் அப்டின்னா, இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா, அடுத்து ஒரு 20 வருஷம் அல்லது ஒரு 15 வருஷம், 20 வருஷம் கழிஞ்சு தான் வந்து அந்த மாரி ஒரு இந்த மாரி இதே வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்கு. ஏன்னா, இப்ப ம், ம், ஒருத்தர் இப்ப நடக்க போகுது அப்டின்னா, இப்ப வந்து அவர் கத்துட்டு இருப்பாரு. ம், இல்ல கத்து வச்சிருப்பாரு. அந்த மாரி தான் நம்ம ம், எடுத்துக்கணும். நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன். ம், இப்ப நம்ம வந்து ஏன்னா இப்ப ராமாயணம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ராமாயணம் எடுத்துட்டோம்னா, ராமாயணம் வந்து ராமர் வந்து வாழ்ந்திருக்கார். மக்களோட மக்களா இருந்திருக்கார். அதே ம், மாரி ம், மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணர் வந்து மக்களோட மக்களா இருந்திருக்காரு. வாழ்ந்திருக்காரு. ம், அப்ப இது எல்லாமே மக்களோட மக்களா தான் இருந்திருக்காங்க. இந்த அவதாரத்துல வந்து மக்களோட மக்களா இருந்திருக்காங்க. அப்படின்னும்போது, இப்ப ம். இது கலியுகம்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இந்த யுகத்துல வந்து இப்படி வந்து ஒரு அழிவுள்ள ஒரு தலைவர் ஒருத்தர் வருவாரு அப்படின்னா, கண்டிப்பா மக்களோட மக்களா வந்து அவங்க வந்து இருப்பாங்க. இப்ப அதாவது வரப்போறாரு. உடனே வெளிப்பட போறாரு கொஞ்ச நாள்ல அப்படின்னா, ம். கண்டிப்பா வந்து அவர் ஏற்கனவே கத்திருப்பாரு. அப்படியெல்லாம் கத்துட்டு இருப்பாரு. இல்ல ஃபியூச்சர்ல வரும் சிறப்பு, அப்டின்னா, சிறப்புங்க. அவரு கண்டிப்பா வர்மக்கலைய வந்து இனிமேல் கத்துக்குவார். எதுக்காக இந்த வர்மக்கலைய பத்தி நான் சொல்றேன் அப்டின்னா, வர்மக்கலை தெரியாம ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து போர் என்று ராமருக்கு வந்தாவே நம்ம போர்க்கலைகள் போர்க்கலைகள் ஆமா கண்டிப்பா ராமருக்கே தெரியணும்ன்றீங்க. ஆமா. ஏன்னா ஆமா. ராமருக்கு ஏன்னா ஒருத்தன் ராமருக்கு வந்து வர்மக்கலை சொல்லிக் குடுத்திருக்காரு. அகத்தியர் வந்து சொல்லிக் குடுத்திருக்காரு. ராமருக்கு வந்து அகத்தியர் வந்து ம், சொல்லிக் குடுத்திருக்காரு. ம், ராமருக்கு. கடைசியா வந்து ராமருக்கு சொல்லிக் குடுத்திருக்காரு. முதல்ல வந்து அவரு ம், அ அ அவர் வந்து கத்துக்கிட்டாரு. அவருடைய குரு அதெல்லாம் வந்து வேற. கடைசியா வந்து ம், ராவணன வந்து அவரால தோற்கடிக்க முடியாது. ம், ராவணன் வந்து ராமரால தோற்கடிக்க முடியாது. அப்ப வந்து அகத்தியர்ட்ட தான் போய் கேட்கிறாரு. அவர் ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கவரு, ராவணன வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இது பண்ண முடியாது. அப்ப யார்ட்ட வந்து இத பத்தி கேட்டா தெரியும்னா, அப்ப அகத்தீஸ்வரர். அவர்கிட்ட கேட்டா தான் தெரியும் அப்படின்னும்போது, அப்ப அகத்தியர்ட்ட வர்றாரு. அப்ப அகத்தியர் வந்து ஒரு வழிமுறைகள் சொல்லிக் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவரு அந்த அம்ப எய்யும்போது அவரு பார்க்குறாரு. இப்ப சிறப்பு, சிறப்பு, ஸ்ரீராமருக்கு சொல்லிக் சிறப்புங்க. குடுத்தது ஸ்ரீராமருக்கு சொல்லிக் குடுத்தது அகத்தியர் அப்படின்னு இருக்கு. அப்ப வர்மக்கலை சொல்லிக் குடுத்திருக்காரு. அதே மாரி வந்து இப்ப ம், கிருஷ்ணர் வந்து இப்ப ஒரு நம்ம சொல்றோம்ல, வியூகம் அமைச்சு நம்ம போறது. சக்கர வியூகம் அது மாரி நெறைய வியூகம் இருக்கு. மச்ச வியூகம் இது மாரி நெறைய இருக்குது. இப்ப இதெல்லாம் அமைச்சு நம்ம போகும்போது, அதுல வந்து இந்த சக்கர வியூகத்துக்குள்ள போயிட்டு வரன்றது எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு தான் அந்த டெக்னிக் தெரியும். இதெல்லாம் வந்து வர்மக்கலைக்கான ஒரு இது. வர்மக்கலையில இப்ப நம்ம சொல்லக்கூடிய இப்ப நம்ம அந்த வளரி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இந்த வளரியோட அடிப்படை வந்து ஆமாங்கய்யா. கிருஷ்ணரோட சக்கரம் தான். கையில இருக்க சக்கரம் தான். அடிப்படை. ஆ, அத பேஸ் பண்ணி தான் வளரி வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ம், வந்து அப்ப கிருஷ்ணருமே சொல்லிக் குடுத்திருக்காரு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மகாபாரத இதுல வந்து இப்ப துரோணாச்சாரியார், கர்ணன் இவங்களுக்கெல்லாம் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரசுராமர தான் சொல்லுவாங்க. ம், பரசுராமர். ஏன்னா பரசுராமர் வந்து அவரு பார்த்தீங்கன்னா, கையில ஆயுதத்தோட இருப்பார் அவரு. பரசுராமர் தான் குரு. ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது வர்மக்கலை அப்படின்றது முன்னாடி யுகத்திலேயே வந்து இருந்திருக்கு. அப்படின்னும்போது இந்த யுகத்துல ம், இப்ப நம்ம வந்து கல்கி அல்லது இம்மார்டல் ரூலர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேசினோம்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வர்மக்கலை தெரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ம். சொல்லுங்க. சிறப்பு, சிறப்புங்க. அவர் எப்படி 3வது உலகப் போரோடு சம்மந்தப்படுவார் என்று நினைக்கிறீர்கள்?
இப்ப 3ஆம் உலகப் போர் அப்படின்னு வந்துச்சுனாலே, அது அணுகுண்டுக்கு தான் எல்லாருமே போவாங்க. இப்ப அணுகுண்டுன்னு போகும்போது ம். உலகத்துல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிருவாங்க. அணுகுண்டுன்னு ம். ஒரு ம். இது எடுத்து ஆயுதம் எடுத்து அதனால தான் உலக நாடுகள் எல்லாமே பயப்படுது. இப்ப வந்து இந்த அணுகுண்டு ஏதாவது எடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு. சப்போஸ் இந்த அணுகுண்டுன்றது வந்துச்சுன்னா, மனிதன் மட்டும் இல்ல, இந்த இயற்கை ஃபுல்லா அழிஞ்சிரும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை. அப்ப இத நம்ம தடுக்கணும் அப்டின்னா, இதுக்கு ஒரே ஒரு வழி வந்து, நம்ம வர்ம கலையில இருக்கக்கூடிய மெய்த்தீண்டா கலை. அதான். இன்னைக்கு ஐயா கிட்ட இருக்கு. அதனால தான் ஐயா வந்து இந்த மாரி ஒரு போர் வந்தாலும் மக்கள காப்பாத்தணும். எப்படி வந்து இந்த மாரி இதுலேருந்து மக்கள காப்பாத்தலான்றதுக்காக தான் ஐயா வந்து தன்னுடைய இந்த இந்த கலை இருக்குல்ல, இந்த கலைய வச்சியாவது மக்கள காப்பாத்தணுன்றதுக்காக தான் இத பத்தி டிஆர்டிஓக்கு எழுதி போட்டிருக்காரு. ஆனா யாருமே இன்னும் செவி சாய்க்கல. அத பத்தி ஒண்ணும் கேட்கல. நம்மளா போயிட்டு வாடா, நீ வாடா நம்ம வந்து நீ குண்ட போட்டு பாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. அது நல்லா இருக்காது. முறை கிடையாது. ஓகேவா? நமக்குன்னு ஒரு ஆமா, வழிமுறைகள் இருக்கு. ஒரு கவர்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது மூலமா போகணும் ஆமா. அப்படின்னு ஐயா வந்து போட்டிருக்காரு. டிஆர்டிஓக்கு எழுதி போட்டிருக்காரு. இன்னும் அதுக்கான எந்த ஒரு பதிலும் வரல. ஏன்னா இப்ப சப்போஸ் வந்து அவன் அணுகுண்டு போடுறான், அத போடுறான் அப்படின்னா, அவன்ட்ட ஆயுதம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீ மத்த ஆயுதங்கள போட்டு உலகத்துல வந்து தாக்குறது இருக்கட்டும். முதல்ல வந்து இந்த வர்மக்கலையில இருக்க மெய்தீண்டா கலைக்கு நீ பதில் சொல்லு. சப்போஸ் ம். உனக்கு நீ வந்து உனக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா நீ தோத்துட்ட. அப்ப நீ ம். மண்டியிடணும். அப்ப நீ மண்டியிடணும். சித்தர்கள் கலைக்கு முன்னாடி நீ மண்டியிடணும். அதோட சரி. அதுக்கப்புறம் நீ வெப்பன்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ம். விஷயங்கள் பண்ணா வந்து நம்ம இந்த போர வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது. இப்ப இன்னைக்கு மெய்த்தீண்டா கலைய வந்து ஐயா செஞ்சிருக்காரு. அதே மாரி இப்ப ஒருத்தர் கல்கி யாராவது வந்தா அந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள பண்ணி தான் வந்து பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியும். மத்தபடி ம். அணுகுண்ட போட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்றோன்றது ஒரு சாத்தியமான காரியம் கிடையாது. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அணுகுண்டுன்னு போட்டா அவ்வளோதான் டோட்டலா கண்டிப்பா. முடிஞ்சிரும். ஹிரோஷிமா, நாகசாகின்னு இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. அது ஃபுல்லா. ம். கம்ப்ளீட்டா. அதாவது திரும்பி ஆமாமா. அத கொண்டு வந்து திரும்பி ரெக்கவர் பண்ணி அவங்க வந்து இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து நல்ல ஒரு முறையில இது பிறக்கறது இல்லைல்ல. ஒரு பிறக்கறது இல்ல. அங்க வந்து கதிர்வீச்சோட அபாயம் வந்து இன்னும் இருக்குங்களாமா. அந்த இன்னும் இருக்கு அணுகுண்டோட இருக்கு. கதிர்வீச்சின் அபாயம் ஆமா. இன்றளவும் இம்பாக்ட் நோய் பிடித்தவர்களாக தான் இருக்கு. அந்த அங்க ஆமா. பிறக்கிற ஒரு ஆடு, மாடு இந்த மாரி கூட ஊனமா தான் பிறக்குதாம். ரொம்ப கொடுமையா இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது. அ அதான் அந்த ரேடியேஷன்ஸோட ஒரு இம்பாக்ட் வந்து இன்னுமே இருக்கு. கதிர்வீச்சோட இது ஆமா. இம்பாக்ட் இருக்கு. அதே ஐயா மாதிரி இன்னைக்கு தான் ஒரு இன்னைக்கு ஒரு காலையில ஒரு செய்தி பார்த்தேன். ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனித்தீவு. குட்டி ம், தீவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கடல் அலைகளின் சீற்றம் வந்து அதிகரிச்சு, அது பாதி மூழ்கிடுச்சு. இதுக்கு ம், மேல அங்க இருந்த ஆபத்து அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆஸ்திரேலியாவுக்கு அ புலம்பெயர்ந்து வருகிறார். ம், இப்படி ஒரு செய்தி வருது. ஏன்னா, அந்த குளோபல் வார்மிங்னால அ அண்டார்டிகாவுல வந்து பனிக்கட்டி உருகி, அந்த பனிக்கட்டி உருகுறனால, அதுல இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் மட்டம் வந்து அதிகரித்து, ஒரு தீவே வந்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. இப்ப நாளைக்கு இதே நிலைமை தான் அந்தமான், நிக்கோபார், லட்சத்தீவுகள், இந்த மாரி தீவுகளுக்கு வரும். இலங்கைக்கு வரும். நம்ம தமிழக கடலோர பகுதிகளுக்கு வருங்கிற ஒரு ஆமா. எச்சரிக்கை வந்து WHO குடுத்திருக்காங்க. அந்த WTO குடுத்திருக்காங்க. ம். சொல்லுங்க. ஆமா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மனிதன் வந்து அ ஆசைக்கு ஆசைன்றது ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்ப வந்து இன்னைக்கு வந்து பேராசை அப்படின்ற ஒரு இதுக்கு போயிருச்சு, நிலைக்கு போயிருச்சு மனிதனுக்கு. அ ம். ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை முறைய வந்து நம்ம மாத்திட்டோம். இப்ப தமிழர்கள் நம்மளுடைய ம். வாழ்க்கை முறைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வாழ்க்கை முறைய கடைபிடிக்கல. அதுக்காக தான் இப்ப நம்ம இந்த வர்மக்கலை சேனல்லாம் போட்டு நம்ம சொல்றது நம்மளுடைய வாழ்க்கை முறைய கடைபிடிங்கன்னு. மனிதனா வாழ்றதுக்கு என்ன தேவை? ஒரு மூச்சுக்காத்து. முதல்ல மூச்சுக்காத்து தேவை. அதுக்கப்புறம் ம். சாப்பாடு, உணவு தேவை. அதுக்கப்புறம் அவனுக்கு உடை தேவை. இந்த உடை எதுக்கு? தன்னுடைய உடம்ப மறைச்சுக்கணும். ஒரு ஆடை வேணும். ஒரு டெம்பரேச்சர் எதுக்குன்னா நம்ம டெம்பரேச்சர் இருக்கு. அந்த டெம்பரேச்சர்லேருந்து நம்மள ம். புரொடெக்ட் பண்ணிக்கணும்ல. அதுக்காக தான் அன்னைக்கு இந்த இலைகள் இதெல்லாம் போட்டு அவங்க ஆடைகள வச்சா, அதுக்கப்புறம் பிற்காலத்துல நம்ம வந்து இந்த மாரி நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு ஒண்ணு வேணும் கண்டிப்பா. ஏன்னா, இப்ப ஒரு பெரிய மழை பெஞ்சுட்டே இருக்குது. அப்டின்னா இந்த ஆடைய போட்டு நம்ம பிரயோஜனம் இல்ல. அப்போ ஒரு ஒரு கொகை அந்த மாரி அமைச்சாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வீட நம்ம கட்டியிருக்கோம். இவ்வளோதாங்க மனிதனுக்கு தேவை. இத தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் மனிதனுக்கு எதுவுமே தேவையில்ல. இது மட்டும் இருந்தாலே போதும்ல. மனிதன் வாழ்ந்துட்டு போயிரலாம்ல. யோசனை கண்டிப்பா, பண்ணி பாருங்க. கண்டிப்பாங்க. இது இருந்தாலே வாழ்ந்துட்டு போயிரலாம். இவ்வளவுதான் மனிதனுக்கு தேவை. அப்ப இத தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பைக் எடுத்துக்கிட்டு, பைக்லயும் சரி காரு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் மனிதனுடைய இது தானேங்க, ஆசை தானே. அதனால வருது. அப்ப ம். இதுக்கு கண்டிப்பா. வரும்போது நமக்கு இந்த இந்த இயற்கை இதுல வந்து நெறைய பொல்யூஷன்ஸ் ஏற்படுது. இந்த பொல்யூஷன்ஸ்னால நமக்கு இந்த குளோபல் வார்மிங் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி இல்லாம எந்த வீட்லயுமே ஏசி இல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லயும் ஏசி போட்டுருக்காங்க. இப்ப ம். ஏசி எல்லாம் இப்ப வந்த ஒரு விஷயம் தான்.
மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலலாம் நான் வந்து இருந்திருக்கேன். அங்க வந்து இப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அங்க ஓகே ஏசி போட்டிருக்காங்க. இங்க என்ன இங்கேயுமே இப்ப ஏசி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னும்போது, இப்ப இதோட ம். இந்த ஹீட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அந்த ஓசோன் லேயர வந்து குளோபல் இம்பாக்ட் வார்மிங்க்கு அதிகரிக்குது. ஆமாங்க. பண்ணும். ஃப்ரிட்ஜ் நம்ம யூஸ் ஆமா. பண்ற ஃப்ரிட்ஜ், ஏசி அது மூலியமா சில கேஸஸ் வந்து அந்த கேஸஸ் தான் வந்து புவி அணுகுண்டே இப்ப டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த டெஸ்ட் பண்ற அந்த ஒரு வைப்ரேஷன்ல எங்க போகும்? சொல்லுங்க பாப்போம். அப்ப கண்டிப்பா. அது ம். எல்லாமே வந்து அப்படியே நாள் பட அப்படியே போய் அதான் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு ம். பெரிய ஒரு எர்த்குயிக் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. இப்ப ரிக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 8.8 வரைக்கும் இப்ப போச்சுல்ல. அதெல்லாம் வந்து ஒரு ஆமாங்கய்யா. ஒரு மேசிவ் எர்த்குயிக் அது. அதே மாரி இப்ப ஜம்மு அண்ட் ஆமா. காஷ்மீர்ல கூட ஒரு ஒரு கிளவுட் பர்ஸ்ட் வந்து நடந்துச்சு. இப்ப நேத்தோ முந்தா நேத்தோ நேத்துன்னு ஆமா. நெனைக்கிறேன். கிளவுட் பர்ஸ்ட் நடந்துச்சு. திடீர்னு வந்து ஒரு மேக வெடிப்பு. இந்த மேக வெடிப்புலாம் திடீர்னு வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப ம். இதெல்லாம் வந்து சரி கட்டணும் அப்டின்னா, நம்மளுடைய பாரம்பரியத்துல நம்ம மாறியே ஆகணும். அப்படி பாரம்பரியத்துல கண்டிப்பா. மனுஷன் மாறல அப்டின்னா, கண்டிப்பா இந்த இயற்கை வந்து ஆ தூக்கி சாப்ட்ரும். இப்ப கல்கி அப்டின்னு சொல்றாங்கல்ல, ம். இந்த கல்கினா வேற ஒண்ணுமே கிடையாது. கல்கின்றது வந்து இந்த பஞ்சபூதத்தால மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப அது வந்து அதுக்கு ம். வந்து இதாயி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ம். அத மாத்தணும் அப்டின்னா, இப்ப ஒரு ஒரு ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து ஒரு அழிவில்லா தலைவன் அப்டின்னா, அழிவில்லானா சிரஞ்சீவி. ஓகேவா? ஒரு சிரஞ்சீவியாவும், ஒரு சஞ்சீவியாவும் ஒருத்தர் வராரு அப்டின்னா, அப்ப வந்து அ கண்டிப்பா அவர் வர்மக்கலைய பத்தி கண்டிப்பா வந்து அவரு தெரிஞ்சிருப்பார். ம். ஏன்னா வர்மக்கலை தெரியாம நம்ம இதுக்குள்ள பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு அணுகுண்டையோ, இதோ எதிர்க்கக்கூடிய தன்மை வந்து மெய்த்தீண்டா கலைக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். வர்மக்கலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ம். இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப கண்டிப்பா இருக்குங்க. கேள்விகள் கேளுங்க. சிறப்பு, சிறப்பு. அடுத்தது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாய்யா, இப்ப இந்த WHO ஆர்கனைசேஷன் வந்து சொல்றாங்க, இன்னும் ஒரு 15 வருடங்கள்ல மிகப்பெரிய ஒரு பஞ்சம்ங்கிறது வரக்கூடிய சூழ்நிலைங்கிறது இருக்கு. ஏன்னா, மக்கள் தொகை தொடர்ந்து பெருகிக் கொண்டே வருகிறார்கள். உணவுப் பொருட்களின் உற்பத்தி நாளுக்கு நாள் குறைவாகிக் கொண்டு வருகிறது. திடீரென ஒரு டிசாஸ்டர் ஒரு மிகப்பெரிய வெள்ளமோ, புயலோ, நிலநடுக்கமோ ஏற்பட்டால், அங்க விளைபூமியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு என்பது வராமல் போய்விடும். அதனால ஏகப்பட்ட நாடுகள் பசியிலும், பஞ்சங்களிலும் சிக்கப் போகிறதுன்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அப்படி ம். ஒரு நிலைமை வரும்பொழுது, நமக்கும் கூட நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. எங்கிருந்தோ வரக்கூடிய உணவு வந்து உனக்கு ஒரு நாள் தடைபடலாம். எங்கிருந்தோ வரக்கூடிய அந்த கூல் ட்ரிங்க்ஸ், பானம் அது இது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவுமே எல்லாமே தடைபடலாம் எனும் பொழுது, உனக்கு நீ உணவை உற்பத்தி செய்ய பழகிக் கொண்டாயா? தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு கண்டிப்பா. சாதாரணமா நம்மளுடைய பார்த்தோம்னா நம்மளுடைய தாத்தா, பாட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் தூளு, மிளகாத்தூளு, ரசம் சிக்கன் மிளகாத்தூளு, மட்டன் மசாலா தூள்னா வீட்லயே அரைச்சுக்குவாங்க. இல்ல கடையில ம். கொண்டு போய் காய வச்சு அரைச்சு கொண்டு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு ம். அப்படி இல்ல. நம்ம வந்து பாக்கெட்ல வாங்குறோம். ம். எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது. அப்போ நம்ம ஒரு அரிசிய பதப்படுத்த நமக்கு தெரியாது. ஒரு காய்கறிய விளைவிக்க தெரியாது. எனும் பொழுது வரக்கூடிய பஞ்சத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது? அதான். இப்ப அதுக்கு தான் நம்ம வந்து இந்த சேனல்ஸ்ல நம்ம இப்ப வர்மக்கலை, இந்த அவேர்னஸ் சேனல்ஸ்னாலும் சரி, இல்ல இப்ப நீங்க இப்ப நடத்தக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் இத பத்தி நம்ம பேசியே ஆகணும். இத பத்தி மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆமா. விழிப்புணர்வு குடுக்கணும். இப்ப நம்மாழ்வார் வந்து கண்டிப்பா. ரொம்ப அருமையா வந்து நெறையா பேசியிருக்காரு. இப்ப வந்து தமிழன் வந்து நீர வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மாழ்வார் அழகா சொல்லியிருப்பார். தமிழன் வந்து நீர ஆமா. உற்பத்தி பண்ணணும். அது என்ன நீர உற்பத்திங்க. தண்ணீய எப்படியா உற்பத்தி ம். பண்றதுன்னா, அப்ப அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு. விவசாயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள போகணும். அப்ப இந்த வரப்புக்குள்ள நம்ம வந்து எப்படி நீர வச்சு நம்ம வந்து விவசாயத்த இது பண்ணோம். மழை தண்ணீய வாங்கி எப்படி இது பண்ணோம். இப்ப இதனால எப்படி வந்து இந்த காற்றோடைய அந்த இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம். இதெல்லாம் அழகா பியூட்டிஃபுல்லா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இத பத்தியெல்லாம் கண்டிப்பா சரிங்க. யோசிக்கணும். விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தமிழனா இருந்தானா ம். வீரமும் இருக்கணும், விவசாயம் இருக்கணும். அ அதே மாரி விவேகமும் 2வதா இருக்கணும். இது 3 இருக்கணும். அப்படி அதான் ஒரு தமிழரோட சூழ்நிலை அடையாளம். வந்தால் ம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மருந்தாகவும், உணவாகவும் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? கீரைகள். ஏன்னா பல கீரைகள் இன்றைய ஆமா. இளைய இப்ப தலைமுறைக்கு பேரே தெரியாது. அதாங்க. இப்ப இல்லையா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மூலிகைன்னு போகும்போது, சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதையுமே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா இப்ப நம்மளுடைய இடம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வந்து விவசாயம் பண்ற பூமியவே வந்து இப்ப வந்து நார்த்லேருந்து வந்து சிலர் வந்து இங்க பூமிய வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு என்ன ஓ! பண்றாங்க, இங்க மூலிகை அ, மூலிகை வந்து இங்க போட்டுர்றாங்க இங்க. போட்டுட்டு ம். இங்க விளையக்கூடிய மூலிகை இருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா அங்க வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கரெக்ட்டா வரும். இங்க தான் கரெக்ட்டா அந்த பக்குவம் கிடைக்கும். அப்ப இந்த பக்குவம் மூலிகைய இருக்கு. வந்து ஆமா. இங்க உற்பத்தி பண்ணி, இத என்ன பண்றாங்க, இங்கேயே வந்து பொடியாக்கி
என்ன பண்றாங்க, அங்க ஃபார்முலா வந்து வெளிநாடோட டை அப் பண்ணி லிங்க் இருக்கு. ஃபார்முலா வந்து அங்க குடுத்துடுறாங்க. இந்த ரேஷியோல இந்த இது இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்க, கம்பைன் பண்ணி இங்கேயே வந்து இந்த மருந்து எல்லாமே இங்கேருந்தே போயிடுது. அப்படின்னும்போது, அ நம்மளுடைய இந்த பாரம்பரியமான இந்த மருத்துவம் இதுகளுக்கெல்லாம் என்னைக்குமே வந்து ஒரு பிரிஃபரன்ஸ் தரமாட்டாங்க. ஏன்னா, இன்னைக்கு எல்லாமே வந்து வியாபாரமா போயிருச்சு. அதுக்கு காரணம் வந்து ம். நம்ம தான் காரணம். இதுக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் காரணம் கிடையாது. அவங்க காச காட்டுறாங்க. நம்ம ஆசைப்பட்டு போறனால தானே. நம்ம ஆசைப்படாம இருந்தா எதுக்கு இந்த கண்டிப்பா. மாதிரி பிரச்சனைகள் வரும்? நம்ம மனிதனுடைய ஆசை தான். நம்ம ஆசைப்படுறனால தான், இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இப்ப வந்து ம் எ என்னுடைய நண்பர்கள் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய குரூப் இருக்கு. பார்த்தீங்கன்னா, வர்ம மருத்துவம் சரி, சித்த மருத்துவம் சரி, இத வந்து மேல கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, இப்ப கொண்டு வரதுக்குலாம் விடமாட்டாங்க. மேல வந்து விடமாட்டாங்க. அடுத்தடுத்த இதுக்கு போகணும் அப்டின்னா, ஆ நெறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு பேச தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும். எல்லாத்துலயும் ஒரு ஒரு நல்ல ஒரு நாலேட்ஜ் இருக்கணும். ஓகேங்களா? கிடையாது. இது அடுத்து வந்து நம்ம போகணும். ஒரு சென்ட்ரல் லெவல்ல போகணும். ஸ்டேட்லேருந்து நேஷனல் லெவல்ல போணும். அப்ப நேஷனல் லெவல்ல எப்படி போய் நீங்க பேசுவீங்க? இப்ப நேஷனல் லெவல்ல நீங்க பேசுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கணும். உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கணும். ஓகேங்களா? சாதாரணமா பேச முடியாது, இது பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது இத பத்தி அவேர்னஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு. இத செஞ்சோம் அப்டின்னா, ஓரளவுக்கு நம்ம காப்பாத்தலாம் இந்த இயற்கைய. எல்லாராலயும் எல்லாரையுமே காப்பாத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட வித்துக்கள வந்து நம்ம காப்பாத்த முடியும். எல்லாரையுமே காப்பாத்துன்றது வரக்கூடிய ஆமா அப்படிதான் இருக்கு. இயற்கை வந்து ரொம்ப மோசமான ஒரு இதுல தான் போயிட்டுருக்கு. அதே மாரி இப்ப ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தன்னுடைய நோக்கோர் மதத்தோட இதுல வந்து சொல்லியிருக்காரு. பிரெடிக்ஷன் சொல்றத நம்ம குருவாக்குன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா அது. தன்னுடைய குருவாக்குல வந்து சொல்லியிருக்காரு ஐயா. இது மாரி அ ஏற்கனவே வந்த ஒரு கிருமி மட்டும் இல்ல, இன்னும் கிருமிகள கூட மனிதன் வந்து பரப்பி விடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அடுத்து வந்து ஒரு கிருமி வந்துச்சுன்னா, அது மிக மோசமான ஒரு கிருமியா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. கொத்து கொத்தா வந்து இறந்து போயிருவாங்க அப்டின்ருக்காரு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன நம்ம எடுத்திருக்கோம், ஆக்ஷன் எடுத்திருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் இத பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லைவ கூட பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யாருக்காக பேசுறோம்? நம்ம என்ன பொழுதுபோக்குக்கா பேசிட்டு இருக்கோம்? மக்களுக்காக பேசுறோம். ஆனா இங்க எத்தன மக்கள் இத பத்தி கேட்கறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. இது யாருமே கேட்கறதில்ல. குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மீதி யாருமே இத பத்தி யோசனை பண்றதே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே வேலைன்னு போறாங்க. இப்ப நம்மளும் நமக்கு வேலை இருக்கு. நமக்கு 1000 விஷயங்களுக்கு நம்மளும் போயிட்டோம் அப்டின்னா, அப்ப யார் தான் இத பத்தி பேசுவா? அத பத்தி சிந்திக்கணும். அது சிந்திக்கிறதே கிடையாது. அப்படி இப்படியே போச்சு அப்டின்னா, நாளைக்கு திடீர்னு ஒரு கிருமி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அத பத்தி யோசிங்க. அதே மாரி திடீர்னு ஒரு ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இதுல வந்து இப்ப ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? மக்கள் இடிபாடுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா, எப்படி வந்து காப்பாத்துறது? இத பத்தி பாக்கணும். ஒரு இடிபாடுக்குள்ள மாட்டிட்டா என்ன பண்றது? இத பத்தி மக்கள் வந்து சிந்திக்கணும். ம். அதே மாதிரி வந்து இப்ப வேற இப்ப ஒரு அ புயல் வருது. அப்ப என்ன பண்றது? மக்கள் எப்படி வந்து காப்பாத்திக்கிறது? ஒரு சுனாமி வருது. சுனாமி வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஒரு பூகம்பம்னு வரும்போது இப்ப சுனாமி வருதுன்றாங்க. இப்ப சுனாமி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்துலலாம் எதையுமே யோசிக்க முடியாது. அப்ப நம்ம இப்பயே வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல. அப்ப இப்பயே நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கும்போது, இப்ப இந்த வர்ம கலைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து யோசனை பண்ணணும், சிந்திக்கணும். இது ஒரே ஒரு நேரலையில பேச முடியாது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும். நம்ம இத பத்தி பேசிறனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. பட் இதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கான்னா இருக்கு. வர்ம கலைக்குள்ள இருக்கு. வர்ம கலைனா நம்ம இந்த பிரபஞ்சத்த பத்தி படிக்கிறோம் அவ்வளவு. அப்படித்தானே? இப்ப இந்த பிரபஞ்சத்துல எப்படி வாழணும்? எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க? நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரிய பார்க்கணும். ஹிஸ்டரிய எடுத்துக்கணும். அந்த அதுல என்ன எப்படி வாழ்ந்திருக்காங்க? ம். அப்ப அவங்க வந்து வைரம், வைடூரியம் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? டெக்னாலஜின்னு போறோம். இந்த டெக்னாலஜில என்ன நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்? பெருசா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்குமே போயிட்டு ஒரு மார்ஸ்க்கு போறதுக்கு எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு ராக்கெட்ட யூஸ் பண்ணி தானே மார்ஸ்க்கு போறோம். ஆனா வர்ம கலையில அப்படியே செகண்ட்ல நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லியாச்சுல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம அப்ப டெக்னாலஜி எங்க இருக்கு? அங்க இருக்கா? இங்க இருக்கா? இங்க தான் இருக்கு. ஆனா இந்த மொத்தமா டெக்னாலஜி யாரும் சொத்துக்களையும் பார்க்க மாட்றாங்களே! யோசனை மொத்தமா பண்ணி பாருங்க. சொத்துக்களையும் வழங்க நம்ம வல்லது இங்கேருந்து வந்து வர்மக்கலை ஆராய்ச்சி பண்றோம்ன்னு எங்கேயோ ஸ்பேஸ்ல வந்து இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அ இப்ப இந்த நம்பர் அப்படின்றது 1, 2, 3 நம்பர் இங்க தான் நம்ம ராமானுஜம் சொல்லியிருக்காரு. அதே மாரி ஆரியப்பட்டா வந்து அந்த கோள்கள் பத்தி, பிளானட்ஸ் பத்தி அழகா சொல்லியிருக்காரு. இப்ப ஐன்ஸ்டைனே என்ன சொல்றாரு? நான் அடுத்து ஒரு பிறவி எடுத்தா நான் வந்து இந்த பிளானட்ஸ்லாம் பத்தி நான் ஒரு படிக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஓகேவா? மக்களுக்கு அதெல்லாம் படிச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லணும். அப்ப இந்த ஜோதிடம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இங்க ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆச்சு? நம்ம இத கண்டுக்கிறதே கிடையாது. இதுக்குள்ள இருக்க விஷயங்கள ஃபுல்லா ஏடுகள் ஒரு ஒரு இது தெரியாம, ஒரு வேல்யூ தெரியாம அத கொண்டு போய் நம்ம வித்துர்றோம். நம்ம ஆளுங்க தான் கொண்டு போய் வித்துர்றாங்க. வெளிநாட்ல போய் வித்துர்றாங்க. ஒரு அவேர்னஸ் வந்து மக்களிடையே இல்ல அப்டின்னா, அப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம போறோம்? இதெல்லாம் அன்னெசசரியா இதுக்குள்ள நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் போகாம, நம்ம இந்த பாரம்பரியமான இந்த வாழ்க்கை முறை, இந்த வர்மக்கலை இத பத்தி நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒரு
ஒரு இதா இருக்கும்யா. நம்ம இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம காப்பாத்தலாம். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு போர் வந்ததுக்கப்புறம், ஐயோ! போர் வந்துருச்சு, கிருமி வந்ததுக்கப்புறம், ஐயோ! கிருமி வந்துருச்சு அப்டின்னா நம்ம சிந்திக்க இன்னைக்கு நேரம் இருக்கு. நீங்க பார்த்தீங்களா இன்னைக்கு கொரோனா டைம்ல? அது வந்து நமக்கு மனிதனுக்கு ஒரு ஒரு வார்னிங் குடுத்திருக்கு. இன்னும் நம்ம எவ்வளவோ மருந்து அதுலேருந்து மருந்து திருந்தல. இன்னும் நம்ம இல்ல ஆடம்பரமா அந்த நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தோம்னா, அப்ப யோசனை பண்ணி பாருங்க. அப்ப மக்கள் வந்து அழிவ வந்து சந்திச்சே ஆக வேண்டிய ஒரு அந்த கட்டாயத்துக்கு வருவாங்க. இயற்கை கொரோனா டைம்ல பேலன்ஸ் இயற்கை பேலன்ஸ் பண்றதுக்காக. ம். அந்த கொரோனா கண்டிப்பா டைம்ல நம்ம அலோபதி பேசுவோம். மருந்துகள் கை அடுத்தடுத்து குடுத்துருக்கா? நேரலையில பேசுவோம். இது ஏற்கனவே டைம் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஆயிருச்சு. நம்ம பேசுவோங்கய்யா. சரிங்க, ம். அ சரிங்க. நல்லதுங்கய்யா. நிறைவு ம செய்யலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சரிங்க. மீண்டும் ஒரு நல்ல நேரில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி. 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 வணக்கம்.